வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். குட்டி பசங்களுக்கு சாக்லேட் சாப்பிட்டா நிறைய பேருக்கு ஒத்துக்காது, பூச்சிக்கடி பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றுல பூச்சி இருந்துச்சுன்னா முகத்தில் வெள்ளையாக தேமல் வரும். அதுக்கெல்லாம் இனிமேல் கவலையப்படாதீங்க. இந்த டிஷ்ஷை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், பூச்சிக்கடி பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஓகே, நம்ம இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மணத்தக்காளி காய் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதில் 1 கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதில் 20 நம்பர் சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 10 பல்லு பூண்டு அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. பின்னர் அதில் 1 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இது வதங்குறதுக்குள்ளே இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 2 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் தனியா, கொஞ்சமாக வெந்தயம், 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. அதில் 1 கப் திருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் லைட் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்க சுண்டக்காய் வத்தலையும் மணத்தக்காளி காயையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைங்க. இதில் இப்போ கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே உப்பு இதில் லாஸ்ட்டு தான் சேர்க்கணும், ஏன்னா நமக்கு சுண்டக்காய் வத்தலில் உப்பு இருக்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெல்லம் சேர்க்குறனால இந்த வெல்லம் டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. லாஸ்ட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான சுண்டக்காய் மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸ் இந்த சுண்டக்காவை சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, அந்த கிரேவியை மட்டும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்தாவே போதும். இந்த கிரேவியை சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிற்றில் உள்ள பூச்சியெல்லாம் செத்துடும். இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.